வணக்கம். நலம் தரும் நவகிரகங்கள் அப்படிங்கிற சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தை பற்றி பேசியிருப்பேன். சரிங்களா? அந்த குலதெய்வத்தை பற்றி நான் சொல்லும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விட்டுருப்பேன். பார்க்காதவங்க பழையதை போய் பாருங்கள். என்ன அப்படின்னா, நம்ம குலதெய்வம் அப்படின்னு நினைக்கிறது அந்த முன்னோர்களாக ஒரு ஊரில் இருக்கும் அந்த தெய்வம் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்றைக்குமே குலதெய்வத்தோடு சேர்த்து நமக்கு காவல் தெய்வம், வீட்டு தெய்வம், இந்த மாதிரி வழக்கங்களும் இருக்கும். ஸோ இந்த மூணையுமே நம்ம சேர்த்து கும்பிடும்போது தான் குலதெய்வம் அப்படிங்கிறது ஒரு பரிபூரணமாக பூர்த்தி அடையுது. ஸோ சில பேர் வீட்டு சாமி கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அது வழக்கத்தில் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது பரம்பரைக்கு சொல்லாமலும் அந்த தகவல்கள் எடுத்துப்படாமலும் அப்படியே விட்டுருப்பாங்க. அந்த தெய்வங்கள் அதையும் விட்டு வழிபடக்கூடாது. அதே மாதிரி அதை விட்டுட்டோம்னாலும் அதுவும் நம்மக்கிட்ட தான் நிற்கும். சரிங்களா? ஸோ அந்த சாமியை கும்பிடுறதும் சரி, குலதெய்வத்தோடு சேர்ந்து காவல் தெய்வ வழிபாடும் இருக்கும், அதையும் சரி சேர்த்து செய்யணும். சரிங்களா? இன்றைக்கி நமக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் சொல்ல போகிறது நம்ம முன்னோர்களை பற்றி தாங்க. நம்ம முன்னோர்கள் அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு சில விஷயங்கள் என்னென்னா, இன்றைக்கி பல தலைமுறைக்கு திதி தர்ப்பணம் அதை பற்றின விஷயங்கள் புரிதலும் இல்லை, ஒரு இதுவும் இல்லை. என்ன மினிமமாக என்ன பண்ணுறாங்கன்னா, தாத்தா அப்பா அம்மாவுக்கு மட்டும் திதி கொடுக்குறத நம்ம வழக்கமாக வச்சுருக்காங்க. இது நான் எல்லாருக்கும் சொல்லலை, சில குடும்பங்களில் இருக்குது. மினிமம் 50% மக்கள் இந்த மாதிரி தான் இருக்காங்க. சரிங்களா? தன்னோட அப்பா அம்மாவுக்கு மட்டும் அப்படி கொடுக்கும்போது தன்னோட முன்னோர்கள் அப்படின்னாலே கிட்டத்தட்ட 3 தலைமுறை 4 தலைமுறையை நம்ம விடாமல் கொடுக்கணும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் அப்பா அம்மாவுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, அது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாத்தா பாட்டி அப்போ இப்போ ஒரு அப்பா அப்படிங்கிறது ஒரே பையனாக இருந்தால் அவங்களுக்கு மேலே இருந்த தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் யார் திதி கொடுப்பாங்க? சரி, சில பேர் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கல்யாணமே ஆகாமல் இறந்து போயிருப்பாங்க ஆண் வாரிசு. அதுக்கு அவங்களுக்கு அண்ணனோ தம்பியோ இருந்தால் அவர் தான் திதி கொடுக்கணும். ஸோ அவங்க மேலே வரும். சில குழந்தையாக இருந்திருப்பாங்க, அவங்களையும் நம்ம விட்டுட்டு வந்திருப்போம். இப்படி எல்லாருமே அவங்க குடும்பத்தில் யார் யாருக்கெல்லாம் திதி விட்டு போயிருக்கு, யார் குடும்பத்துக்கெல்லாம் இப்போ வாரிசு இல்லாதவங்களும் சரி, கல்யாணம் ஆகாமல் இறந்தவங்களும் சரி, அவங்க எல்லாருக்குமே ஒரு அண்ணன் 2 பேர் இருக்காங்க, இல்லை ஒரு அண்ணன் இருக்காங்கன்னா அவங்க மேலே தான் வரும், அவங்க தலைமுறை தான் வரும். அட்லீஸ்ட் மினிமம் நம்ம அப்பாவோட பரம்பரைக்காவது ஒழுங்காக திதி கொடுக்கணும். அம்மாவோட பரம்பரைக்கு கொடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, அப்பாவோட அப்பா, அவங்களோட அப்பா, அவங்களுக்கு அண்ணன் தம்பிங்க, சித்தப்பா, பெரிய தாத்தா, சின்ன தாத்தா, இந்த மாதிரி யாருக்காவது விட்டுருக்கா அப்படிங்கிறத பார்த்து முழுசாக கொடுக்கணும். இப்படி கொடுக்காத போது நம்மளோட குழந்தைகள் வாரிசு எந்த நட்சத்திரங்களில் பிறக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பூசம், விசாகம், சதயம். சரிங்களா? இந்த மாதிரி 3 நட்சத்திரங்களில் திருப்பி லக்னமாவோ, லக்ன அதிபதியாவோ, இல்லாட்டி சந்திரன் நின்ற நட்சத்திரமாவோ பிறக்கிறாங்க. இப்படி பிறக்கும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக ராகுவோட தோஷத்தை கொடுக்குது. சரிங்களா? இந்த ராகுவோட தோஷம் அப்படிங்கும்போது நீங்கள் அது சாதாரண விஷயம் இல்லை. அந்த விஷயத்தினால தான் எந்த குடும்பத்துக்கு கேன்சர், எந்த குடும்பத்துக்கு திடீர் விபத்தில் மரணம், எந்த குடும்பம் உள்நாட்டில் வாழ முடியாமல் வெளிநாட்டில் போய் தவிக்கும், இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் பார்த்தீங்க, கடவுள்னு சொல்லக்கூடாது, பிளானட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு தான். யாருடைய குடும்பத்துக்கு ராகுவின் சாகமும் இருக்கோ அவங்க அந்த பரம்பரை தான் கேன்சர்னாலையும் இல்லை கொள்ளை நோயினாலையும் இல்லைன்னா இன்னும் சூசைடல் பண்ணி இறக்குறாங்க இல்லையா, அது இந்த மாதிரியான விஷயங்கள்னாலையும் அவதிப்படுறாங்க. சரிங்களா? நமக்கு குலதெய்வத்துக்கு அடுத்ததாக நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி நம்ம முன்னோர்கள் தான். அப்போ நம்ம முன்னோர்கள் குலதெய்வம் எப்படி காப்பாற்றுமோ அதே மாதிரி நம்மளை காப்பாற்றுறதுல முன்னோர்களுக்கும் ஒரு பெரும் பங்கு இருக்குது. எந்தெந்த குடும்பத்தில் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் இருக்கோ இது அவங்களோட இண்டிகேஷன். ஸோ நம்ம இனிமையாவது மகாலயபட்ச அமாவாசையில் மறந்தவங்க விட்டவங்க அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு திதின்னு கொடுங்க. வெறும் அமாவாசைக்கு நாங்கள் விரதமாக இருப்போம், காக்காக்கி சாதம் வைப்போம் அப்படிங்கிறது திதி கொடுக்கறது கிடையாது. நம்ம ஒரு வருஷம் திதி கொடுக்கலைன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 350 வருஷத்துக்கு சாப்பாடு கிடைக்காம அலையிற மாதிரி அவங்களோட காலம் போகும். அந்த பாவத்தை நம்ம செய்ய வேணாம். இது பித்ரு கடன். அதனால் ஒவ்வொரு குடும்பமும் இதை செய்வோம். யாரெல்லாம் ஊரில் இருக்க முடியாமல் ஃபாரினில் இருக்கீங்களோ, யாருக்கெல்லாம் இந்த வேறு மொழிகள் பேசக்கூடிய பாக்கியங்கள் இருக்கோ, இது எல்லாமே ராகுவால் வர்றது தான்.
சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி சுத்தமான நிகழ்வுகள் இருக்கா, நம்ம கொடுக்கலையா அப்படிங்கிறத. இனிமே நம்ம அதை சரி செய்வோம். சரி செஞ்சால் தான் நம்ம வாழ்க்கையும் நலம் பெறும், வளம் பெறும், வம்சம் விருத்தி அடையும். சரிங்களா? வாழ்க வளமுடன்.